ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்குங்க. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பெருசாக பெய்யல. ஸோ இன்றைக்காவது வாசல் தொளித்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் தொளிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க, விடாமல் காலையில் நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்ததா, நிறைய மண் இருந்தது வாசலில். ஸோ அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி டெய்லி இப்போ ஒரு 2-3 நாளாக கோலம் போட்டுட்ருக்குறேங்க. ஸோ அதையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்டார் கோலம், அந்த 6 ஸ்டார் வர மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே சரி மேலே வந்துடல, வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துளசி மாடத்துக்கிட்ட முன்னாடி வரண்டா எல்லாமே நீட்டாக கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எந்திரிக்கிறக்குள்ளே தண்ணி பட்டுறக்குள்ளே எல்லாம் முன்னாடியெல்லாம் கூட்டி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அரிசி ஊற போட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு நேற்று தாத்தா கொண்டு வந்து கொடுத்தாருல, அந்த கீரை தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி அதை வந்து ஹஸ்பண்ட் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. சரி அதையெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி இந்த அப்படியே நல்லா மண் வர வரைக்கும் நல்லாமே வந்து கழுவி எடுத்துடணுங்க. ஏன்னா 4-5 தடவை நிறைய பெரிய பாத்திரத்தில் போட்டு கழுவினா தான் அந்த மண்ணெல்லாம் போகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெட்டிலையும் தண்ணியெல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு கையோடு வெட்டணும். அதுக்கு வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் வந்து மண்பானையில் அப்படியே நல்லா போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கீரை ஆட் பண்ணி உப்பு போட்டு அப்படியே வேக போட்டுருங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த கீரையும் எல்லாமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை இருக்குது. இவ்வளோ வந்து காலையில் எழுப்புறக்குள்ளே இந்த சிறுசை ஒரு வழி ஆயிடுதுங்க. சரி சிறுசை சமாதானப்படுத்துறதுக்காக காலையில் எதுக்கு மாடி டெய்லி தோசை சுடணுமேன்ட்டு மேகி எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சரி அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரைனா இன்னும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, இந்த பொடுசுகளை சமாதானப்படுத்துறதே நம்ம வேலைங்க. கேட்டால் மேகி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால் சரி. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் தாங்க போடுவேன். அது அப்படியே தேங்காய் எண்ணெயில் டீப் ஃப்ரை ஆக விட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்கே பழையதை பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாவும், பச்சை வெங்காயம், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு ஹஸ்பண்டுக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கீரை ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோ ஃப்ரை, சாப்பாடு, ட்ரை ஃப்ரூட்ஸு, தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அப்படியே டிஃபன் பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி டிஃபன் பேக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. டிஃபனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த டிஃபன் பேக் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். இது பண்ணுறக்குள்ளே நம்ம படாத பாடுபட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை அவரும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருசு வேறு தலை கட்டாமல் இருந்தா. ஐயோ எல்லா டைமும் பார்த்திங்கன்னா எல்லா எமர்ஜென்சி வேலையும் முடிஞ்சிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா அவள் தலை கட்டாமல் நிற்பான். இப்போ ரிப்பன் வச்சு கட்டுறதுனால ஒரே சிரமங்க. இந்த சிறுசுக்கு வேறு நான் தான் கிளிப்பு குத்தி விடணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா எனக்கு பொள்ளாச்சி போகிற பிளான் இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி மறுபடியும் இருக்கிற பாத்திரத்தோடலாம் விட வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி, ஏன்னா எனக்கு எங்கேயாவது கிளம்பும்போது கிச்சன் பார்க்குறக்கு நான் வரும்போது நீட்டாக இருக்கணும். ஏன்னா அதுவே ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் எங்கேயும் வெளியே கிளம்போதும் சிங்கு, கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே எதாவது சமைக்கிறக்காகும். ஸோ எல்லாமே முடிஞ்சது. கத்தியிலேருந்து எல்லாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. சரி அது கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காலையில் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் எல்லாமே கழுவி வச்சாச்சு. கழுவி வைக்கிறதுக்கு எல்லாமே இது பண்ணியாச்சு. நான் வந்து சிங்க் எல்லாமே கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி குளிச்சுட்டு வந்துடலாம் சீக்கிரம், வெயில் இன்றைக்கி இனிமேல் வெயில் அதிசயமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சரின்னு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி பஸ்ஸில் நல்ல பஸ்ஸில் போகிறங்காட்டி சுடிதார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது ஜுடியோவில் வாங்கினாங்க 300 அந்த பர்ஃப்யூமே மோஸ்ட்லி அடிக்க மாட்டேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் வாங்கியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா நீச்சு தண்ணியும் கீரை, பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ அதை எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பிச்சு. பாய், தேங்க்யூ.